வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். ஸோ வாங்க, லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், லாஸ்ட் வீக் சொன்னது போலவே இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாத வரை புல்லிஷ்குனோட வாய்ப்பான்னு சொல்லியிருந்தோம். நல்ல புல்லிஷில் தான் இருந்துகிட்ருக்கு. புல்லிஷ்லேயும் அதோடைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸு. புது ஹையை போட்டிருக்கு. ஸோ புல்லிஷ் வாரமாக தான் இருக்குன்னு சொன்னதுபடியே புல்லிஷ் வாரமாக தான் இருந்துச்சு. ஸோ ஆல் டைம் ஹை போட்டதுனால கேண்டில்ஸ்டிக்ஸ் நல்ல நீளமாக இருக்கிறதுனால ஸோ இந்த ஹையும் பிரேக் பண்ணதுன்னா நல்லா தொடர்ந்து மேலே போகலாம். ஒன்ஸ் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை ஃபெயில் பண்ணணும். ஃபெயில் பண்ணிவிட்டு கீழே இந்த லெவலை சப்போர்ட் எடுத்துகிட்டும் மேலே போகலாம். இந்த லெவலை எப்போ கீழே பிரேக் பண்ணதோ அப்போ தான் அது செல்லிங்க்கு உண்டான வாய்ப்பாக இருக்க அது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆல் டைம் ஹைக்கும் மேலே இருக்கிறதுனால சப்போர்ட் அடிச்சுன்னா தொடர்ந்து அது கன்னிவாக வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் 3 முக்கியமான சப்போர்ட் லெவல் இருந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால ஹையை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஹையும் தொடர்ந்து மேலே போகணும். கீழே ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இறங்குதுன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். இங்கே ஆகலைன்னா இங்கேருந்து கூட சப்போர்ட் எடுக்கலாம். 3 லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிட்டன் திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒருவேளை அது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு லெவலையும் தாண்டி இந்த லெவலை எப்போ பிரேக் பண்ணதோ அப்போ தான் செல்லிங் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்கிற மாதிரி தெரியுது. அது கன்னியூ ஆகுதா அல்லது கீழே ரிஜெக்ஷனில் சப்போர்ட் எடுக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேலே ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால கீழே சப்போர்ட் எடுக்கணும் அல்லது டைரெக்டாக மேலே போகலாம். இங்கேருந்து பிரேக் பண்ணாலும் இது எல்லா லெவலுமே சப்போர்ட்டுக்கு உண்டான வாய்ப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஒருவேளை ரிஜெக்ட் ஆனால் இது சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் டைரெக்டாக மேலே போகணும், இல்லை கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். அதுதான் நடக்கும். சிபிஆரில் ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ், சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஓவரால் சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆகினா திரும்ப சிபிஆர் வரைக்கும் வரலாம். சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா செல் பண்ண வேண்டாம், S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R1, S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. ஸோ இந்த வாரம் மண்டேக்கு உண்டான வாய்ப்பு புல்லிஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆல் டைம் ஹையை தொட்டதுனால கன்னி பண்ண போகுதா அல்லது கொஞ்சம் கீழே ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுக்க போகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.